Good morning students. இன்னைக்கு நம்ம வந்து x plus y whole cube மற்றும் x minus y whole cube இந்த விரிவாக்கத்தை நம்ம பார்க்கணும். நேற்று நம்ம இது முந்தின கிளாஸ்ல நம்ம வந்து a plus b plus c whole square அதனுடைய விரிவாக்கத்தை பார்த்தோம். அது நமக்கு தெரியும் a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அதான் நம்முடைய விரிவாக்கம் நேரமே படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் x plus a x plus b x plus c இந்த விரிவாக்கத்தை பார்க்கணும். இந்த விரிவாக்கம் வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு என்ன கிடச்சிருந்து x cube a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc அதனுடைய விரிவாக்கத்தை படிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி x plus y whole cube மற்றும் x minus y whole cube இனுடைய விரிவாக்கத்தை நம்ம பார்க்கலாம். x plus y whole cube இனுடைய விரிவாக்கம் என்ன? x cube plus 3x square y plus 3xy square plus y cube. நான் வச்சுக்க x plus y இனுடைய cube x plus y whole cube is equal to x cube plus 3x square y plus 3xy square plus y cube. அதே மாதிரி x minus y whole cube x minus y whole cube is equal to x cube minus 3x square y plus 3xy square minus y cube. இந்த ரெண்டு விரிவாக்கத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் கணக்கில் செய்யலாம். அந்த விரிவாக்கம் விருத்தி எழுது 5a minus 3b whole cube ஐ விருத்தி எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டாவது உச்சத்தையே நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டாவது உச்சத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும். x minus y whole cube is equal to x cube minus 3x square y plus 3xy square minus y cube. இந்த சொல்லியே நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி xக்கு பதிலாக 5a xக்கு பதிலாக 5a இருக்கு, yக்கு பதிலாக 3b இருக்கு, yக்கு பதிலாக 3b. இப்போ நம்ம அதில் அப்படியே போடுறது 5a minus 3b whole cube is equal to x cube அதுக்கு பதிலாக 5a cube. x இருக்கிற இடத்துல 5a இருக்கிறதுனால xக்கு பதிலாக என்ன செய்கிற 5a போடுற இந்த முற்றொருமையில் 5a போடுற. அடுத்தது minus 3x square y by 3b plus 3x வந்து 5a y square வந்து 3b square. அடுத்தது minus 3b whole cube minus 3b whole cube இதில் பாரு x cube minus 3x square y plus 3xy square xy square னா 3b square minus 3b whole cube. இப்போ இதில் பாரு 5a cube னா 5 cube 5 cube என்னது 5 into 5 into 5 125 5 cube வந்து 125 5 cube 5 into 5 into 5 5 125 இங்கே 3 5 square வந்து 25 into 3 b இங்கே 15a இங்கே 9b square 9b square 3b square 3 square வந்து 9 3 square வந்து எவ்வளவு 9 b square இங்கே 3 cube 3 into 3 into 3 எவ்வளவு 9 3 27 b cube. இப்போ ஆன்சர் வந்து 125 b cube இங்கே 75 150 375 75 னா எவ்வளவு 75 into 3 75 into 3 225 225 a square b இங்கே 90 95 45 ab square minus 27 b இதுதான் அதனுடைய விரிவாக்கம். அப்போ 5a minus 3b whole cube is equal to 125 a cube minus 225 a square b plus 135 ab square minus 27 b cube. இதில் வர பயிற்சி 3.4ல் 4வது கணக்கு விரித்தெழுது x plus 1 by y whole cube கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து என்ன முற்றொருமை அப்படிங்கிறத
இப்போ பார்த்துக்க, அதாவது a + b ஹோல் கியூப் அந்த முற்றமே a + b ஹோல் கியூப். இப்போ a + b ஹோல் கியூப் என்னது? a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b. அதான் இருக்குது. இப்போ இந்த கணக்கில் பாரு, a வந்து x இருக்குது, b வந்து 1/y. a வந்து x, b 1/y இருக்குது. அப்போ a வர எடுத்தாலாம் நம்ம என்ன செய்யணும்? x போது bக்கு பதிலாக 1/y போடும். ஆமாம், கவனிச்சு. அப்போ இந்த கணக்கில் வந்து x + 1/y கியூப் அப்படின்னா a வந்து x, b வந்து 1/y. அப்போ x கியூப் 3 × x² 1/y. b வர இடத்துல 1/y 3 × x 1/y² ப்ளஸ் 1/y கியூப். என்ன வருது? x கியூப் ப்ளஸ் 3x² y. 3x² 1, 3x² தான் y. இங்கே பாரு 3x 1/y². 1 ஸ்கொயர் பண்ணனா 1 தான், y ஸ்கொயர் பண்ணும்போது y² ப்ளஸ் 1/y கியூப். 1/y கியூப். 1 கியூப் வந்து 1 தான், y கியூப் வந்து y கியூப். அதோட ஆன்சர் என்ன வருது? x கியூப் ப்ளஸ் 3x² y ப்ளஸ் 3x/y² ப்ளஸ் 1/y கியூப். தான் அதனுடைய ஆன்சர். ஒரு அடுத்த அப்புறம் 5வது இருக்கு, இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க. இப்போ மேலே வந்து இதில் 98 கியூப் இருக்குது. 98 கியூப் அப்படிங்கிறது உனக்கு உடனே எந்த முற்றொருமை ஞாபகப்படுத்துது? a + b ஹோல் கியூப். a + b ஹோல் கியூப் அப்படிங்கிற முற்றொருமையை உனக்கு ஞாபகம். இல்லைன்னா இன்னொரு விதத்தில் 2 முற்றொருமை இருக்குது. a + b ஹோல் கியூப், a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இது ஒரு முற்றொருமை இருக்குது. ரெண்டாவது வந்து படிச்சிருக்கோம், a - b ஹோல் கியூப் = a கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b. இப்போ முதல் கணக்கு பார்த்து 98 கியூப் அப்படிங்கிறத நம்ம எப்படி செய்யலாம்? 98 கியூப்ங்கிறத 100 - 2 கியூப் அப்படி எழுதலாம். 98ங்கிறது 100லேருந்து 2 கழிக்கிறது. 100லேருந்து 2 கழிச்சா 98 கிடைக்கும். இப்போ 98 கியூப்புங்கிறது 100 - 2 ஹோல் கியூப். அப்போ இதில் 2வது முற்றொருமையை நம்ம இந்த கணக்கில் பயன்படுத்தலாம். இந்த 2வது முற்றொருமையை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை இப்படி எழுதிச்சு. 2வது முற்றொருமையை கவனி. 2வது முற்றொருமையை எப்படி எழுதலாம் பாரு? a கியூப் மைனஸ் b கியூப். இப்போ பாரு, a கியூப்னா இருக்குது, மைனஸ் b கியூப்னா இருக்குது. இதில் பாரு ரெண்டுலையுமே ab பொதுவாக இருக்குது, 3ம் பொதுவாக இருக்குது. ab பொதுவாக இருக்குது, 3ம் பொதுவாக இருக்குது. அப்போ -3ab அதை வெளியே. இதில் -3ab வெளியே எடுத்துட்டோன்னா a இருக்கும். இதில் -3b வெளியே எடுத்துட்டோன்னா b இருக்கும். பாரு, a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab நம்ம என்ன செஞ்சுக்கோம்? பொதுவாக வெளியே எடுக்கும். இப்போ இந்த இதில் 3ab -3ab வெளியே எடுத்ததுனால உள்ள a, இதில் ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் வெளியே எடுத்ததுனால உள்ள என்ன இருக்கும்? -b. இப்போ எப்படி போட்டுட்டேன்னா உனக்கு இந்த கணக்கை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக. பாரு, 100 - 2 கியூப் அப்படின்னா முதல்ல 100 கியூப் மைனஸ் இது 2 கியூப். a வந்து 100, b வந்து 2. அப்போ முதல்ல a கியூப், அப்போ 100 கியூப். ரெண்டாவது b கியூப் 2 கியூப். இப்போ -3ab -3a வந்து 100 இது 2 a - b பாரு, a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a - b. கட்டப்படுறது 100 நீ நம்ம கொண்டு வந்துருக்கோம், அது ஈஸியாக கியூப் பண்ணிடலாம். 100ங்கும் போது அப்போ உனக்கு எத்தனை வரும்? 6 0. பாரு 2 4 6 0 கியூப் இருக்கிறதுனால 100 3 தடவை நீ எழுதி பார்க்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? 10 லட்சம் கிடைக்கும். 6 0 வரும். இங்கே 2 கியூப்புங்கும் போது -8. 2 × 2 × 2 8. இப்போ இதில் பாரு -100
இது என்ன 2 6 6 600 100லேருந்து என்ன கழிச்சோன்னா 98. இப்போ பாரு இது ரெண்டும் மைனஸில் இருக்கு, இது ரெண்டு மைனஸில் இருக்கு. இப்போ இந்த இதை 98 6 படிக்கணும். 98 6 6 8 48 96 54 58. அப்போ இங்கே மைனஸ் 588 ரெண்டு 0 சார்ஜ் வர 6 98 பெருக்கிருக்கோம். 6 8 48 4 54 58 இந்த ரெண்டு 0 இருக்கிறதுனால நம்ம ரெண்டு 0 சேர்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டையும் கூட்டிக்கணும். இப்போ பாரு இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 5 8 8 0 8. லாஸ்ட்டில் போட்டு இது ஒரே ஒரு ஒற்றை எண் இருக்குன்னா லாஸ்ட்டில் போட்டு 1ஆம் இலக்கத்தில் நேர போட்டு கூட்டணும். கூட்டினா என்ன செய்யும்? 58,708 வருது. இப்போ இந்த மதிப்புலேருந்து இதை கழிச்சு எழுதணும். பாரு இதுல இருந்து 58,708 கழிச்சு எழுது. 58,708 கழிச்சு. இப்போ இங்கே வந்து 10 இருக்கும், இங்கே 9, இங்கே 9, இங்கே 9, இங்கே 9, இங்கே 9 இதெல்லாம் எடுத்துருக்கோம். இது 10, இந்த 10லேருந்து இங்கே எடுத்தால் இங்கே 9, இங்கே 9 எல்லாமே இருக்கும். 10ல் 8 போனால் 2, 9ல் 8 போனால் 1, 9ல் 8 போனால் 1, 9ல் 5 போனால் 4. வர ஆன்சர் வந்து 9,41,192. அடுத்த பாரு பயிற்சி 3.4 5ல் 2ஆவது 1001 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? போன தடவை நம்ம 98 கியூப் 98 கியூப் வந்து 100 மைனஸ் 2 ஹோல் கியூப்னு போடணும். 100லேருந்து 2 கழிச்சு 98. இப்போ பாரு 1001 கியூப். இதை நம்ம எப்படி பண்ணலாம்? 1000 ப்ளஸ் 1 கியூப், அதான் 1001. 1001 கியூப் வந்து 1000 ப்ளஸ் 1 கியூப்னு போடலாம். இதில் வந்து ஏ வந்து 1000, பி 1. அதே மாதிரி போன கணக்கு மாதிரி எதுவும் இல்லை. இதை நம்ம என்ன தெரியுமா சுருக்கிக்கணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் வந்து 3ab வெளியே பொதுவாக எடுத்துக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. நம்ம இந்த முற்றொருமையில் இருந்தால் தான் இதை போடணும். இப்போ இதில் ஏக்கு பதிலாக 1000, பிக்கு பதிலாக 1 இதில் போடணும். 1000 கியூப், பி வந்து 1, 1000 இன்ட்டு 1, 1000 ப்ளஸ் 1. ஏ இருக்கிற இடத்துலனா 1000 போடுவோம், பியில் வந்து 1 போடும். 1000 போது இதில் எத்தனை 0 வரும்? 9 0, 3 6 9 0. 1 கியூப் வந்து 1, இதில் 3 இன்ட்டு 1000 3000 இன்ட்டு 1000 பாரு 1 ப்ளஸ் இதை ரெண்டையும் பெருக்கணும். இதை பெருக்கும்போது பாரு 3 0 0 3 0. இந்த 3ஐயும் 1001 பெருக்குனா 3003. 3 இன்ட்டு 1 3, 3 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 1 3. இதில் 3 0 இருக்குது, 3 0 இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் நம்ம கூட்டி போடணும். இந்த 3ஐயுமே கூட்டி போடும்போது கவனமாக இருக்கணும். இதில் வந்து 9 0 இருக்குது, 3 6 9 0 இருக்குது. இது 1, இது வந்து 1 3 0 பிற 3 2 0 பிற 3 2 5 2 5. இப்போ அடுத்த லாஸ்ட்டில் 1. கவனி, இந்த நம்பரு இந்த நம்பரு இந்த நம்பர் 3ஐயும் கூட்டி போடும். 1
0 0 3 0 0 3 0 ஆன்சரை பாரு 1 0 3 0 0 3 0 0. அப்போ 1001 கியூப் பண்ணுனா இந்த ஆன்சரு உனக்கு விடையாக கிடைக்கும். வேறு பயிற்சி 3.4 7வது 3a + 4b = 10 மற்றும் ab = 2 எனில் 27a³ + 64b³ இந்த மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 24a³ + 64b³. இருபத்தி 24a³ + 64b³ நம்ம என்ன செய்யலாம் 3a³ + 4b³ அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இந்த முற்றொருமையை கவனிச்சு பாரு. a³ + b³ வந்து இந்த மதிப்பு, a + b whole³ வந்து இந்த மதிப்பு இருக்குது. அப்போ இதில் a³ + b³ என்ன மதிப்பு வரும் பாரு. a³ + b³ இங்கே a³ + b³ இந்த a + b whole³ இருந்து இந்த மதிப்பை கழிச்சுட்டா இந்த மதிப்பு கிடைக்கும். இப்போ நல்ல கவனி, இந்த முற்றுமை கவனிச்சு பாரு. a + b whole³ a³ + b³ + 3ab × a + b இருக்கு. ஆனால் நமக்கு இந்த கணக்கில் a³ + b³ தான் தேவை, அதான் கொடுத்துருக்கு. அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த மதிப்பில் இருந்து இதை கழிச்சுட்டா இந்த மதிப்பு கிடைக்கும். அப்போ உனக்கு பாரு a + b whole³ இருந்து எதை கழிக்கணும் 3ab a + b கழிச்சது. 3ab a + b கழிச்சது. இந்த முற்றொருமையில் இருந்து அந்த இதை நம்ம இருக்கணும். இந்த கணக்கு பொறுத்தவரையில் a இருக்கிற இடத்துல உனக்கு 3a, b இருக்கிற இடத்துல 4b இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும், இங்கே a-க்கு பதிலாக 3 இருக்கு, b-க்கு பதிலாக 4 இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும் பாரு, a + b whole³ 3a + 4b whole³ minus 3a × 4b. 3a b × 3a × 4b அதான் 3ab. 3ab இருக்கு, 3 வந்து 3 அதிலே இருக்கு, a வந்து 3a, b வந்து 4b. a + b 3a + 4b. இப்போ உனக்கு இந்த மதிப்புலாம் அதை கொடுத்துருக்காங்க. 3a + 4b வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 3a + 4bக்கு பதிலாக 10³ இங்கே 36ab. 3a + 4b வந்து 10. 10³ வந்து உனக்கு தெரியும் 1000. 36 ab-க்கு மதிப்பு கொடுத்தாங்க 2 கொடுத்தாங்க. அப்போ 2 அப்போ 1000 மைனஸ் 720 பாரு, 72 10 720. அப்போ 1000-720 கழிச்சு போடும். 1000-720 கழிச்சு போட்டோம்னா என்ன 200. அப்போ 27a³ + 64b³ மதிப்பு வந்து 280. அடுத்த கணக்கு பாரு, 8வது கணக்கு. x - y = 5 மற்றும் xy = 14 எனில் x³ - y³ மதிப்பு காண்க. இதே மாதிரி தான் இது ப்ளஸ் இருந்துச்சு, இந்த கணக்கு மைனஸில் இருக்குது. அப்போ இதுக்குரிய மைனஸ்க்குரிய முற்றொருமையை நம்ம இது பயன்படுத்தணும். அதாவது x - y whole³ அந்த முற்றொருமையை நம்ம இதில் பயன்படுத்தணும். பாரு, x³ - y³ -3ab × a - b அதான் நம்முடைய விரிவாக்கம். x - y whole³ என்னது x³ - y³ -3ab × a - b அதான் அந்த விடை. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு x³ - y³ தான் இதில் கண்டுபிடிக்க முடியும். அதாவது x³ - y³ கண்டுபிடிக்கணும்னா இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மதிப்பை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இப்போ என்ன வரும், x - y whole³ +3ab a - b. ஞாபகம் வச்சுக்க, x³ - y³ கண்டுபிடிக்கணும்னா x - y whole³ +3ab a - b. இந்த கணக்கில் பாரு, இதில் வந்து a³ + b³ கண்டுபிடிக்கணும்னா a + b whole³ -3ab × a + b. இப்போ இந்த கணக்கில் இந்த மாதிரி a + b இருக்கிறதுனால இங்கே என்ன செய்யலாம், எல்லாமே xy போடும். a bங்கிறது போல இதில் xy இருக்குது, அதனால் xyன்னு போடும். இந்த கணக்கில் அதே மாதிரி தான் xy
எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஏபி இது எக்ஸ் ஒய்ங்கிறதுனால எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இதில் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்துருங்க. அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5, அப்போ 5 கியூப் 3 × 14 இங்கே 5. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் வந்து 14 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு 5 கியூப் ப்ளஸ் 3 × 14 × 5. 5 கியூப் என்ன வரும்? 5 கியூப்புங்கிறது 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 120, 5 25 120. இங்கே 3 பெருக்கல் 20 70 வருது. அப்போ 125 கூட்டல் 210 70 எனக்கு 3 பெருக்குன்னா 210. இதை பெருக்கின பிறகு தான் இதை கூட்டணும். அப்போ உனக்கு 5 3 3 335 தான் என்னுடைய விடை. அடுத்தால பாரு பயிற்சி 3.4ல் 9வது கணக்கு. பயிற்சி 3.4ல் 9வது கணக்கு a + 1/a = 6 எனில் a³ + 1/a³ இன் மதிப்பு காண்க. இது அதே முற்றன்மை தான். அதே a + b whole³ அதே முற்றன்மை தான். அந்த முற்றன்மையுடைய மதிப்பு உனக்கு தெரியும். a³ + b³ + 3ab a + b. அதான் a³ + b³ + 3ab × a + b. அங்கே பாரு a³ + 1/a³ வேல்யூ. அப்போ a வந்து a தான், b வந்து 1/a, bக்கு பதிலாக 1/a இருக்கு. அப்போ இது என்ன வரும் பாரு, a³ + 1/a³ + 3 × a × 1/a a + 1/a. b இருக்கிற இடத்துல 1/a. அப்போ உனக்கு இந்த இடத்துல இந்த a கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குங்க, a³ 1/a³ 3 × a + 1/a. இப்போ உனக்கு என்ன கேட்கணும்னா a³ + 1/a³ தான் தேவை. இந்த மதிப்பு தான் உனக்கு தேவை. இப்போ a³ 1/a³ இந்த மதிப்புல இருந்து இதை கழிச்சது a + 1/a whole³ minus 3 × a + 1/. அப்போ இந்த மதிப்பு நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மதிப்பை இதுல இருந்து கழிச்சது. இப்போ எனக்கு ஏற்கனவே a + 1/a வந்து 6 கொடுத்துருக்காரு. அப்போ 6³ minus 3 × a + 1/a வந்து 6. 6³ 6 × 6 × 6 6³. அப்போ 36 × 6 216. இப்போ 216 minus 18 18. இப்போ 18 கழிச்சா என்ன வரும், 8 9 198 என்பது அதனுடைய விடை. a + 1/a = 6 எனில் a³ + 1/a³ என்பது 198. அடுத்த கணக்கு 11வது. அதே மாதிரி தான் இதில் y - 1/y³ 27 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா y³ - 1/y³ என்ன? இப்போ இதுக்கு நீ என்ன முற்றன்மையை பயன்படுத்துகிறோம், a - b whole³ பயன்படுத்தும். ஈக்குவல் டு a³ - b³ minus 3ab a minus b. அதான் இது. இப்போ இதில் ஏக்கு பதிலாக y இருக்கு, பிக்கு பதிலாக 1/y இருக்கு. இப்போ a இருக்கிற இடத்துலாம் y போடு, இதில் 1/y போடு. அதே நான் a இருக்கிற இடத்துலாம் y போட்டுருக்கேன், bக்கு 1/y போட்டுருக்கேன். இந்த y எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது y - 1/y³ is equal to y³ - 1/y³ minus 3 × y - 1/y. என்ன ஆன்சர் வரும்?
இடத்துல பாரு y minus 1 by whole cube is equal to y cube minus 1 by y cube minus 3 into y minus 1 by y. இங்க y minus 1 by y whole cube வந்து y minus 1 by y whole cube is equal to 27 கொடுத்துருக்காங்க. உனக்கு y minus 1 by y whole cube உடைய மதிப்பு வந்து 3 cube. 27 வந்து 3 into 3 into 3 3 cube. அப்படின்னா y minus 1 by y equal to 3 அப்படிங்கிறது கரெக்ட். நான் அதை கண்டுபிடிச்சிருந்தேன்னா இல்லை நமக்கு y minus 1 by y தேவைப்படுது. அதனால் அந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். பாரு y minus 1 by y whole cube 27னா y minus 1 by y whole cube is equal to 3 cube. அப்படின்னா y minus 1 by y equal to 3. இப்போ இதில் அப்படியே போடும். y minus 1 by y whole cube வந்து 27. இங்கே 27 is equal to y cube minus 1 by y cube minus 3 into y minus 1 by y வந்து 3. என்ன வரும் 27 y cube 1 by y cube is equal to minus 27 minus 9 minus 3 வரும்போது minus 9. இப்போ minus 9 அந்த பக்கம் கொண்டு minus 9 அந்த பக்கம் வரும்போது இங்க பாரு இது minus 9 plus 9 தான். y cube minus 1 by y cube is equal to 27 plus 9. y cube minus 1 by y cube is equal to 30. அதனுடைய ஒரு இடத்துல பயிற்சி 3.4 மூணாவது கணக்கு நம்ம அன்னையை படிச்சு விட்டுருவோம். x plus a x plus b x plus c. நமக்கு வந்து x plus a x plus b x plus c இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். அதாவது x cube a plus b plus c into x square ab plus bc plus ca into x plus abc அப்படின்னு படிச்சிட்டோம். ஆனால் இந்த கணக்கை பொறுத்தவரையில் பாரு x plus a x plus b x plus c உடைய மதிப்பு x cube plus 14x square plus 59x plus 70 கொடுத்தாங்க. இந்த மதிப்பு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாரு x cube 14x square plus 59x plus 70 கொடுத்தாங்க. ரெண்டுமே ஒரே மதிப்பு தான். அது x plus a-யும் x plus b-யையும் x plus c-யையும் பெருக்குனா இந்த மதிப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னா உனக்கு அந்தந்த கெழுக்களுடைய மதிப்பு சமம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இந்த ரெண்டு மதிப்புமே சமம் தான். இதுக்கு விட இது, ஆனால் கணக்கின்படி இதுக்கு விட இது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த a plus b plus c வந்து உனக்கு 14. அதே மாதிரி ab plus bc plus ca is equal to 59. abc is equal to 70 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு வந்து a plus b plus c, எக்ஸின் கெழு வந்து ab plus bc plus ca, abc வந்து மாறி. இப்போ இந்த மூணு மதிப்புகளை வச்சு இந்த விடைகளை ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். a plus b plus c முதல் கண்டுபிடிச்சாச்சு. a plus b plus c வந்து 14 அப்படிங்கிறது முதல் கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது பாரு 1/a plus 1/b plus 1/c அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது 1/a plus 1/b 1/c. இது வந்து மூணுக்கும் மீப்போமை, இது மூணுக்கும் மீப்போமை எடுத்தோம்னா abc அப்படின்னு உனக்கு கிடைக்கும். இது வந்து மீச்சமாக கண்டுபிடிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். abc. இந்த பாரு இங்கே a இருக்குது, bc இல்லை. இப்போ மேலே bc-யை பெருக்கணும், bc. இங்கே b இருக்கு, ac இல்லை. அப்போ மேலே ac-யை பெருக்கணும். இங்கே c இருக்கு, ab இல்லை. அப்போ மேலே ab பெருக்கணும். அப்போ இது வந்து தனித்தனி பின்னமாக இருக்குது, நம்ம கூட்டி ஒரே பின்னமாக்கிடுவோம். அப்போ ஒரே பகுதி என்னன்னா abc. இங்கே a மட்டும் இருக்குது, bc இல்லை. அப்போ மேலே பெருக்கணும். இங்கே b மட்டும் இருக்குது, ac இல்லை. அப்போ மேலே பெருக்கணும். அதான் 1 into ac போடுது. அதே மாதிரி இதில் c இருக்கு, ab இல்லை. அப்போ மேலே பெருக்குனா ab. உனக்கு இது எப்படி வந்திருக்கு? ab plus bc plus ca அப்படின்னு பாரு. ab bc ac-ங்கிறது ca. இப்போ அந்த மதிப்பு உனக்கு இருக்கு 59/14
70. ஏபிசி வந்து 70. இந்த ஏபி பிசிசிஏ மூணையும் கூட்டினா 59. அப்போ 59/70 தான் இந்த ரெண்டாவதுக்கு கடை. மூணாவது என்ன? மூணாவது கணக்கு. மூணாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் எனக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? மாதிரி இந்த ஒரு முற்றன்மை நம்ம காமிச்சோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஸ்கொயர். இந்த முற்றன்மைக்கு மதிப்பு என்ன? விரிவாக்கம் என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் 2ab 2bc 2ca. இந்த மாதிரி ஒரு முற்றன்மை நம்ம படித்தோம். நான் இந்த கணக்கில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதான் வேணும். இந்த மதிப்பு தான் இதுதான் வேண்டியது. அப்போ இந்த மூணையும் இங்கே கொண்டு வந்து கழிச்சிருங்க. அது கழிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு சுருக்கம் பண்ணிக்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதில் எல்லாத்துலேயுமே 2 பொதுவாக இருக்குது. 2 பொதுவாக எடுத்து அப்போ என்ன வரும்? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகே, 2 மட்டும் எல்லாத்துலேயும் இருக்குது. 2 வெளியே இருக்குது. இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய மதிப்பு வந்து 14. அதை போட்டு 14 ஸ்கொயர். இங்கே மதிப்பு இதை தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இங்கே பாரு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ வந்து 59 கொடுத்துருக்காங்க. அது அப்படியே 14 ஸ்கொயர் பண்ணால் என்ன? 14 இன்ட்டு 14 196. பாரு 196. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 259 பிறகு 259 பிறகுனா 2 18 2 10 118. இப்போ 196லேருந்து 118 கழிச்சிட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கிடைச்சிடும். 196லேருந்து 118 கழிச்சிட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கிடைச்சிடும். கழிச்சு பாரு 8 7 78. ஆன்சர் வந்து மாதிரி 78 கிடைக்கும். அடுத்தால இந்த ஒன்றே ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது. 4வது பாரு 4வது நம்ம இதில் இதுலேயும் அதே மாதிரி இது ஒரு பின்னத்தை நம்ம இந்த இதில் பின்னத்தை கூட்டினோம்ல அந்த மாதிரி இதில் கூட்டிக்க. இதை பாரு இதில் பிசி இருக்குது, இங்கே ஏசி இருக்குது, ஏபி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மீன்பமாக என்ன வரும்? ஏபிசி தான் வரும். பிசி ஏசி ஏபி இவற்றின் மீன்போமா ஏபிசி. இங்கே பிசி இருக்குது, ஏ மட்டும் இல்லை. அப்போ மேலே பெருக்கிது ஏ ஸ்கொயர். இந்த மாதிரி ஏபிசியில் ஏ இல்லை, இப்போ மேலே பெருக்கிது. இங்கே பி இல்லை, இப்போ மேலே பெருக்கிது. இங்கே சி இல்லை, இப்போ மேலே பெருக்கிது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மேலே இருக்குது. கீழே ஏபிசி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் நம்ம இடத்துல இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதில் மேலே எழுது ஏபிசி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ நம்ம இதை நினச்சலாம் சுருக்கி போடலாம். அப்போ தான் என்னுடைய ஆன்சர். அப்போ நல்லா அதை கவனிச்சிக்க. ஏ ப்ளஸ் பி 1/a ப்ளஸ் 1/b ஒன்ஸ் எல்லா மதிப்பையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கணக்குகளெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்க என்னென்ன முற்றன்மைகளை பயன்படுத்தியிருக்கோம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்திக்க. அந்த முற்றன்மைகளை திரும்ப ஒருக்கா எழுதிப்பாரு. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த முற்றன்மையை என்ன விட என்ன எழுதிப்படி. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த முற்றன்மை என்ன எழுதிப்படி. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி என்ன அது எழுதிப்படி. அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி என்ன அது எழுதிப்படி. அப்புறம் நம்ம என்ன படித்தோம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் என்னன்னு படிச்சிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அந்த இதுவாக்கா என்னென்னு எழுதி படிச்சிட்டோம். நிறைய போட்டு படிச்சிட்டோம். அப்படி இந்த ஒவ்வொரு முற்றன்மையும் ஒரு நோட்டில் எழுதி திரும்ப திரும்ப எழுதி படி. அதுக்கப்புறம் பாரு என்ன படித்தோம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் என்ன, அப்புறம் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் என்ன. இந்த முற்றன்மைகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த வகுப்பில் படிச்சிருக்கோம். இந்த இதை பூரா நீ என்ன செய் எழுதி படி. ஹோம்ஒர்க் வந்து இதில் சில கணக்குகளை நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த கணக்கில் என்ன செஞ்சுரு செஞ்சு பார்த்துரு. ஃபைவ் ஏ ப்ளஸ் 3b ஸ்கொயர் அந்த மாதிரி கண்டுபி சரி கியூப். அப்புறம் ரெண்டாவது
99 கியூப் ரெண்டு கணக்குலையும் சேர்ப்பாரு 5a + 4b ஹோல் கியூப்பும் 99 கியூப்பையும் 99 கியூப் 99 கியூப்பை எப்படி கண்டுபிடிக்கிறோம் 100 - 1 ஹோல் கியூப் அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இது a - b ஹோல் கியூப், இது a + b ஹோல் கியூப். இந்த ரெண்டு உற்றத்தையும் நல்லா ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக இந்த ரெண்டு கணக்கையும் என்ன செய்ய ஹோம்ஒர்க் அப்படி செய்து அப்போ இந்த முற்றமைகளை நீ எல்லாத்தையுமே எழுதி படி. மீதி அடுத்த வகுப்பில் நம்ம வச்சுக்கலாம்.